வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போனால் அந்த போதக்கார இலவசம் பற்றா மருந்து ஆர்டர் வரலையே இருக்குது. அதான் ரோட்டில் உட்காந்துட்டு ரோட்டில் நடந்துட்டு இந்த மாதிரி நேற்று ஆர்டர் ஓட்டுறவங்களுக்கு நாளைக்கு வருங்க, நாளைக்கு ஆர்டர் போடுறவங்களுக்கு நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அப்புறம் அவங்க அப்பா கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போனாட்டுருக்குது. அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாருமே இலாகாயு சேனலுங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இலாகாயு சேனலில் ஏன் கேட்குறீங்க? பிரதமரே நாளைக்கு கேட்டாங்க கேட்பேன்னு சொல்லுவாருங்க. எதனால் சொல்கிறேன்னா, போன வருஷம் ஜனவரி மாதம் 1.3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருந்தது. அதே இந்த வருஷம் அதே 1.3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்குது. இதெல்லவா வளர்ச்சி? இல்லை, ஒருத்தனோட வளர்ச்சி அப்படின்னா 1.3 மில்லியன்னா 2 மில்லியன் 2.5. இதுக்கு உதாரணமாக இருந்து தெரியுங்களா? இவங்களுக்கு பின்னாடி இருந்த துர்கா காந்தின்னு ஒரு சேனல், அது ஒரு வஸ்டான சேனல் தான் வச்சுக்கோங்க. இதால் கண்டென்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடும், காமெடி அப்படின்னு பண்ணிவிட்டு. ஆனால் அது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி இருந்த சேனல் இன்றைக்கி 2.5 மில்லியன். அதில் எந்த காலத்துலையுமே அந்த போதக்காரனுமே அந்த பொய்காரியுமே இவங்களெல்லாம் பீட் பண்ணவே முடியாது. அது முடியவே முடியாது. ஏன்னா முந்தானேத்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, சுவாமி வீடியோ, கோவில் வீடியோ. 13 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் இல்லை, வெறும் 6000 பேர் தான் பார்த்துருக்குறாங்க. அப்புறம் என்னங்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் கேட்டாங்களாம்மா, நிறைய சேவை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, மக்கள் சேவை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த சேவைக்கு உங்களுக்கு நான் ஒரு சிலை எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதில்ல. அந்த மாதிரி தான் நீ சொல்ல போகிறாங்க. ஏன்னா குடி நிறுத்தி நிறைய பேர் காப்பாற்றியாச்சாமா. காலையில் நியூஸில் பார்த்தேன், ஈரோடில் டாஸ்மாக் ஊழியர் இன்று கடை திறக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரோட்டில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. யாருன்னா குடிகாரர்கள். இந்த ஆள் இந்த மாதிரி சொல்லிட்டா மக்கள் அப்படியே உள்ளே கொண்டு வர்றது, மக்கள் சேவை பண்ணுறதுமா. மக்கள் சேவை பண்ணுறது எப்படி தெரியுங்களா? 500 ரூபா மருந்தை வாங்கி 6000 ரூபாய்க்கு விற்கிறதா 1ஆம் நம்பர் உலகமாக திருடங்க. இதுதான் 1ஆம் நம்பர் திருட்டு சேவைன்னு அர்த்தம். ரோட்டில் நின்றுட்டு என்ன சொல்கிறாரு, நிறைய பேர் உங்கள் சேனலில் நான் பார்ப்பேங்க. ஏன்னா சேனலில் கருத்து இருக்குது பாருங்க, கொள்கை ரீதியான கருத்து இருக்குது, நாட்டின் வளர்ச்சிக்கு உண்டான செய்தியெல்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் எப்படியெல்லாம் மீட்டெடுக்கணும்னு அந்த சேனலில் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். 1ஆம் நம்பர் பஸ்டான சேனல், 1ஆம் நம்பர் கேவலமான சேனல். ஏன்னா 1ஆம் நம்பர் திருட்டு மோசடி சேனல் சொல்லலாம். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, நீங்கள் நிறைய பேர் எதிர்கமெண்ட் போட்டிருப்பாங்க. ஏன்னா அதிக விலைக்கு விற்கிறீங்க, அதிக ரேட்டு வச்சு விற்காதீங்க. இந்த மருந்தோட தலைப்புன்னு ஒன்று இருக்குதுங்க. தலைப்புனா ஹெட்டிங் பேர், அந்த பேர் கிடையாதுங்க. சுராரி சுரானா, சரிங்களா? அந்த மருந்தோட பேர், அந்த மருந்தோட விலை கிடையாது. எதில் இவங்கிட்ட நான் சொல்கிறது டாக்டர்கிட்ட, அணு ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட வெறும் 1000 ரூபீஸு. ஆனால் இந்த போதக்காரனுமே அந்த பொய்காரியுமே இந்த மருந்து நாட்டு மருந்து கடையில் தான் வாங்குறாங்க. சத்தியமங்கலம் ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க, அடித்து விரட்டி விட்ருவாங்க, உள்ளே என்ட்ரே ஆக முடியாது. இனிமேல் டாக்டரே சொல்லியிருப்போம், இவன் 1ஆம் நம்பர் குடிக்காரங்க, இவன் குடிச்சுமே இந்த மருந்து சாப்பிட்டாங்க. அப்போது இந்த மருந்து ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஆனால் இந்த வாங்குறவனுக்கு தான் 1ஆம் நம்பர் முட்டாளுகோ ஏமாளிகோ. இன்னும் வேணா பாருங்கள், ஆர்டரு போடுவா, மருந்து வாங்குவானுங்கோ. ஆனால் தலையில் கை வச்சுக்கு வருவானுங்க, உடலில் சோர்வார், கையோ காலோ வராமல் போகு. ஆனால் இந்த மருந்து இவன் எவ்வளோ வச்சு விற்கிறான்னா 6000 ரூபாய் வச்சு விற்கிறான் 15 நாளைக்கு. பார்த்துங்க எவ்வளோ ஒரு ஊழல்னு வருங்க. ஒரு அமைச்சரும் கூட இந்த அளவுக்கு ஊழல் பண்ண முடியாதுங்க. ஆனால் இவனை தோண்டி விசாரித்தா இவன் பல திடுக்கிடும் மர்மமான முடிச்சுகளில் இருக்கும். ஏன்னா இவனோட அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணாலே தெரிஞ்சு போயிடும். அப்புறம் உட்காந்துட்டு டாக்டர் ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் இலாகாய் சேனலுக்கு கேட்டாங்களாமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மக்கள் சேவை பண்ணுறாங்க, மருத்துவ சேவை பண்ணுறாங்க, திருட்டு மோசடி சேவைன்னு சொல்லலாம் இந்த கணவன் மனைவி. அப்புறம் இது இந்த மோசடிக்கு ஹெட்டிங் மூலதாதாக இருந்தீங்களா அந்த பொய்காரி என்கிற அழுக்கு பெண்மணி. அந்த அம்மா தான் ஃபஸ்ட்டு இதை கொண்டு வந்தது. இது கட்சி தான் நடத்திட்டு இருக்கிறது. இந்த மோசடி சேவையில் பார்ட்னர் ஆகிறாருன்னு கேட்டால் இந்த பொய்காரியோட அண்ணன், பொய்காரியோட அம்மா, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போதக்காரன். இந்த மருந்து அடுத்தவங்களுக்கு தான் இந்த மருந்து. ஆனால் நான் இந்த மருந்து சாப்பிட்டு பல டைம் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கிறேன். அதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். உங்களை மாதிரி முட்டாள் சப்ஸ்கிரைபர் தெரியாது. அது தெரியாத வரைக்கும் எங்களுக்கு நல்லது தான். இந்த மருந்து நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குங்க, டாக்டர் சத்தியமங்கலத்திலும் கிடைக்கும்,
அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் சாதாரண 500 தான், 1000 தான். ஆனால் இந்த போதைக்காரனுக்கிட்டையுமே அந்த பொய் அறிகிட்டையுமே இந்த மருந்தோட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 500 மருந்து 6000 இந்த பணத்தை வச்சு இப்போ இவங்க ஜாலியாக இருந்தால் இப்போ ஜாலியாக இருக்குமே, இன்னொரு 6 மாதத்தில் 1 வருஷத்தில் கொடிய நோயோ இல்லைன்னா ரொம்ப கையோ காலோ வராமல் வீட்டில் முடங்கி கிடப்பான். அதுதான் நடக்க போகுது. அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் போகிறாரு, கேட்டால் வயிற்று வலியாமா, கை வலி, காயல் வலின்ட்டு போகிறாரு. அதெல்லாம் கிடையாதுங்க. போதை போட்டால் கை வலி, வயிறு வலியில் வந்து தான் ஆகும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இலாகாய் சேனலுங்கிறது இன்டர்நேஷ்னல் சேனல்னு சொல்லுவாள் இன்னி 1 மாதம் கழிச்சு. ஆனால் என்னோடய சப்ஸ்கிரைபர் தான் ஏற மாட்டேங்குது. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அதுக்குண்டான வழிமுறைகள்லாம் இனி எப்பவுமே வராது. இவனுக்கு பின்னாடி வந்த சேனல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, அசுர வளர்ச்சி, அபார வளர்ச்சி. எதில்? திறமை யூஸ் பண்ணி. ஆனால் இந்த போதைக்காரனுமே இந்த பொய் அறியுமே இந்த சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சண்டை பிடிக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அடுத்தவனை திட்டுறது. இப்போ வீடியோ அதிகமாக வராது. ஏன்னா இவருக்கு டைம் இல்லைங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு உழைப்பாளியை நீங்கள் எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா? எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த பொய் அறியுமே போதைக்காரன் மாதிரி ஒரு சோம்பேறிகளே எங்கேயும் பார்க்க முடியாது. எந்த ஒரு வேலை வெட்டியும் இல்லை. நாள்தோறும் செகண்டாக எவனை ஏமாற்றலாம், எந்த மாதிரி வீடியோ போட்டால் எவனை ஏமாற்றி எவன் குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ணலான் தான் இந்த பொய் அறிக்குமே அந்த போதைக்காரனுக்கு ஐடியா போட்டிருப்பாங்க. தயவுசெய்து இவங்ககிட்ட இந்த மருந்து வாங்காதீங்க. இவங்ககிட்ட மருந்து 6000 ரூபா, நாட்டு மருந்து கடையில் ஹாஸ்பிட்டலில் போய் வாங்கி இவங்ககிட்ட மருந்து வாங்கி